அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்துவாரங்கள்லேருந்து கடலுக்குள்ள படகுகள் எப்படி போகும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன், எப்படி இப்போ படகுகள் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்த்தீங்களா, ஒவ்வொரு படகாக வரிசையாக இப்படி கேப் விட்டு தான் உள்ளுக்குள்ளே போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படகுக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கணும். இல்லாட்டி முன்னாடி செல்கிற படகு ஒருவேளை யூட்டன் அடிக்கலாம், இல்லை மணல் திட்டுகளில் மாட்டலாம். அப்படி மாட்டுனுச்சுன்னா இந்த பின்னாடி வர்ற படகும் போய் மோதிரும். ஏன்னா படகுகளில் பிரேக் இருக்காது, ஒன்லி முன்னாடி போகிற சிஸ்டம் மட்டும்தான், பின்னாடி வர முடியாது. அப்படி வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இதில் பிரேக் நம்ம பைக் காரில் இருக்க மாதிரி பிரேக்கெல்லாம் இருக்காது, ஒன்லி ஃபார்வேர்டு போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி முகத்துவாரங்கள்லேருந்து நேராக கடலுக்குள்ளே உள்ளே போக முடியாது. ஏன் அப்படின்னா இடையில மணல் திட்டுகள் இருக்கும். படகுகள் ரெகுலராக வந்து போகிற அந்த வழியில் போனால் மட்டும்தான் படகுகள் முகத்துவாரங்கள்லேருந்து கடலுக்குள்ளே உள்ளே போக முடியும். இல்லாட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஓட்டுறவங்க இல்லை அனுபவம் இல்லாதவங்க ஓட்டும்போது அது மணல் திட்டுகளில் மாட்டிக்கும். மணல் திட்டுகளில் மாட்டிக்கிட்டுனா நீங்கள் இறங்கி தள்ளி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த முன்னாடி போகிற ஒரு வண்டி மணல் திட்டில் மாட்டிக்கிச்சு பாருங்கள். அந்த வண்டி பின்னாடியே இந்த படகும் போயிருந்துச்சுன்னா ரெண்டும் விபத்துக்குள்ளாயிரும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு 100 மீட்ரு 150 மீட்ரு இடைவெளி விட்டு செல்வாங்க. அப்படி சென்றால் மட்டும்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும். நீங்கள் சைடில் பார்க்குறது கடற்கரை ஓரங்களில் இருக்க இந்த அலைத்திய காடுகள். இதுதான் சுனாமி, கஜா புயல் போன்ற பெரிய பேரிடர்களிலிருந்து கடலோர மக்களை டோட்டலாக பாதுகாத்த காடுகள். இது கடலோட முகத்துவாரங்களில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேகமாக ஃபார்வேர்ட் போட்டு ஸ்லோ மோஷனில் அந்த படகு மாட்டினதை கொண்ட காட்டுறேன் பாருங்கள். அந்த மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா. அனுபவம் இல்லாத அந்த ஓட்டுநர்கள் இந்த படகுகளை இயக்குனா இந்த மாதிரி மணல் திட்டுகளில் மாட்டிக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அந்த வழிகளில் போனால் மட்டும்தான் அது மாட்டாமல் இருக்கும், இல்லாட்டி மாட்டிக்கும். இதை பார்த்தீங்களா, ஒரு படகு மொத்தமாக மாட்டிடுச்சு, மணல் திட்டுகளில் மாட்டி நிற்கிது. இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முகத்துவாரங்களில் குறுக்க நிற்கிது வண்டி. நாங்களும் நேராக போயிருந்தால் கண்டிப்பாக இந்த படகும் கண்டிப்பாக மோதிக்கும். அதனால தான் இடைவெளி விட்டு வரணும். பொதுவாக இடைவெளி ஒவ்வொரு வாகனத்துக்கு இடையிலையும் இடைவெளி விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் இறங்கி தள்ளுவாங்க பாருங்கள். படகு ரன்னிங்லேயே தான் இருக்குது, பாய் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது காற்றுலேயே போகக்கூடிய பாய்மரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. படகு பாயை போட்டுட்டிங்கன்னா அது காற்று வாக்கில் போயிட்டே இருக்கும். இந்த பார்த்தீங்களா, முகத்துவாரங்களில் இறங்கி தள்ளுறாங்க. எப்படியும் இந்த போட்டு 1 டன்னுக்கிட்ட இருக்கும். 1 டன்னு 2 பேர் தள்ளுறாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மீனவர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை தேடி கடலுக்குள்ளே போகிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அங்கே மீன் மாட்டினா தான் இவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும், இல்லாட்டி அன்றைக்கி நிலமை ரொம்ப மோசமாக தான் இருக்கும். பார்த்திங்களா, தள்ளி எடுத்துட்டாங்க. அந்த போட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. கடலுக்குள்ளே மணல் திட்டில் மாட்டின போட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு, அதாவது கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. கடலில் என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச கமெண்டில் மீனவர்களை பற்றி ஒரு வரி உங்களால் முடிஞ்ச கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.